உங்ககிட்ட நான் கொஞ்ச நேரம் டைம் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இப்ப இந்த பக்கம் உள்ள பிக்கோலோ வந்துகிட்டு இருக்க இந்த வீரன் அங்கேயே இருந்து வந்து, என்னப்பா உன்னை பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சது பல வீரர்களோட துப்பாக்கி கூட உன் மேல வேலை செய்யலையாமே, உனக்கு சரியான ஆப்போனண்ட் நான் தான், என்னோட ஒரு குத்து இந்த இடத்தையே பாதியா அழிச்சிரும், முடிஞ்சா என்கிட்ட மோது அப்படின்னு கேட்க, இவன் என்ன சொல்றான், சரி உன்னை பார்த்தா கையாலதான் தெரியற, என்னோட டீம்ல சேர்ந்துக்க, உனக்கு நான் எல்லாத்தையுமே கத்துத்தரேன் அப்படின்னு நம்ம பிக்கோலோ சொல்ல, இவன் எதை பத்தியுமே கேட்காம அதெல்லாம் என்னால முடியாது, நான் கிங்குக்கு உண்மையா இருப்பாங்கிற மாதிரி இவன் சொல்ல, இந்த வீரன் என்ன பண்றான், கிங்க பத்தி பேசணுன்னே ஓங்கி ஒரு குத்த வர, அதை பிக்கோலோ ரொம்பவே அழகாவே அவன் கையை பிடிச்சிடறாருங்க. கையை பிடிச்சிட்டு ஏதோ பெரிய குத்துன்னா அது இதுதானா, இப்ப ஏன் அடிய பாடுறான்னு சொல்லி திருப்பிக்கிட்டு மூஞ்சில ஒரு அடி அடிக்க இங்கே இருந்து பறந்து போய் செவுத்துல அடிச்சிடுறாங்க. செவுத்துல அடிச்சோடனே இப்பயும் கேட்கிறேன், ஒழுங்கா அந்த கிங்கு எங்க இருக்கான்னு சொல்லணுன்னே, அதை உங்ககிட்ட சொல்றதுக்கு நான் செத்தே போகலாம் அப்படின்னு இவன் சொல்ல, அப்ப செத்து போடாங்கிற மாதிரி சொல்லி அவன் கையை அப்படியே ஒரு கூராக்கி இவன் நெஞ்சில ஒரு ஓட்ட போடுவான் பாருங்க. இந்த இடத்துல இந்த வீரன் அப்படியே செத்துடுறாங்க. அவன் செத்ததை பார்த்துட்டு மத்த 2 வீரர்கள் இங்கே இருந்து பயந்து ஓட